ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கைலாயத்தை இப்பூமண்டலத்திற்கு இறக்கி சாலை என்று பெயர் சூட்டி வைக்கப் போகிறேன் என்று அங்கே தேவ மகாசபையில் சொல்லிவிட்டு இங்கே வந்த அந்த ஆதி மனுமகன் அவர்களுடைய பொற்பாதம் போற்று பணிந்து நமஸ்கரித்து இன்று நம்முடைய கற்பகத்தரு சபையில் பெருமான் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி காட்டிய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படியாக அவர்கள் இந்த பழிபாவ மலிவு கலியூருக்கு வரும்பொழுது அவர்களை அண்டி இந்த தேவ பிறப்பென்னும் மறுஜனன பிறப்பதற்கென்று ஆங்காங்கு பலவாம் ஜாதி மதங்களில் வந்து பிறந்து இந்த மனுக்கோலம் எடுத்து வந்து அவர்களை தேடி அலைகின்ற அந்த மக்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் முன்னிலையில் அவர்கள் தேடி அலையும் அந்த ஆதி மருமகன் தாமேதான் என்று பெருமான் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டிய அந்த திருவாக்கியங்களைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றும் நாம் தொடர்ந்து பகிர விரும்புகிறோம். அவர்களை தேடி இன்றும் நீதமாம் கும்பலாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் ஏற்கனவே அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்ட மக்களோடு அவர்களும் சேர்ந்து தொடர்ந்து கொள்ள வேண்டும். நம் பெருமானவர்கள் முன் வந்து தொடர்ந்த மக்கள் எல்லோரும் இனி வரும் மக்களையும் அன்புடன் வரவேற்று அவர்களையும் கைகோர்த்து கூட்டி செல்ல வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். மாயாமை வழி சாலை மகதி அண்ணலை தேடி வண்ண வண்ணமாய் பாடி வருவோரே வாருங்கோ என்று இனி வரும் மக்களையும் தாயின் மிக்க கருணை கொண்டு அவர்களை எல்லாம் வரவேற்று அவர்களை வழிநடத்தி செல்லும் பொறுப்பை முன்வந்த மக்களுக்கு நம் பெருமானவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். ஏன்னா அங்க முன்வந்த மக்களை எல்லாம் அவர்கள் ரிஷிமார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். வாருங்களையா பெரியவர்களே, நீங்கள் தேடி வரும் காரியம் கைகூடும்படி செய்ய கடமை கொண்டிருக்கும் அந்த கருணையர் அவர்கள்லாம் யாரு அப்படின்னா ரிஷிமார்கள், தாயின் மிக்க கருணை கொண்டவர்கள். தாயின் மிக்கருணை தனிக்கலை வளரந்த தாருகாவனரிஷி மார்கள் முன் செல்கின்றார் தேயா நீலத்தே பொன்ன ரங்க குன்றடை வீர்கள் சீக்கிரம் நடந்து போய் சேர்ந்து கொள்வீரையா என்று அந்த முன்வந்த அந்த தாருகாவனத்து ரிஷிமார்களோட சேர்ந்து இப்போ வர்ற அந்த மக்களும் கைகோர்த்து சேர்ந்து செல்ல வேண்டும். அவர்களை இன்னார் என்று அறிந்து வாருங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள். சற்று முன்னதாக நீங்க வந்திருந்தா பரவாயில்லை, ஆனாலும் பரவாயில்லை, நீங்கள் வாருங்கள். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து உங்களை சரியான வழியில் அனுப்பி வைப்பார்கள். இப்படியாக நம்முடைய பெருமானவர்கள் நாம எல்லாருமே சேர்ந்து அந்த சரியான சரிநிலையில் ஏறவென்று அவர்கள் தாம் இன்னார் என்று வெளிப்படுத்தி காட்டிய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு அந்த சரியான மெய்வழி பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இன்று நாம பெருமானவர்கள் தங்களை வெளிப்படுத்தி காட்டிய அந்த திருவாக்கியங்களை தொடர்ந்து நாம எல்லாரும் பகிர்ந்து கொள்வோம். இப்போ அருளமுதன் திருவாக்கியத்துல தொடர்ந்து நாம பார்த்தோம்.
இப்போ அருளமுதத்துல இன்னும் சில திருவாக்கியங்களை நான் குறிச்சு வச்சிருக்கேன், அதையும் பார்ப்போம். அருளமுதம் திருவாக்கியம் 348, பக்கம் 193. சில நூல்கள்ல பக்கம் மாறலாம். திருவாக்கியம் எண் 348, அதை பார்ப்போம். தெய்வம் கால்வாயில் தண்ணீரை இரு மதில் சுவர்களுக்கிடையில் கொண்டு வந்து வாவியில் நிரப்புவார்கள் என்று தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசனம், அவங்க தண்ணீரை 2 மதில்களுக்கிடையில கொண்டு வந்து ஒரு வாவியில் குளத்தில் நிரப்புவார்கள்னு தீர்க்க தரிசனம் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்டா இந்த செயல் நடைபெற்றுச்சு. முதலில் தெய்வம் அவர்கள் ஒரு கிணறு வெட்டினார்கள். கிணற்றில் ஒரு சிறிய ஊற்று ஒன்று கிடைத்ததை தவிர வேண்டிய அளவு தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்பொழுது மழை பெய்யட்டும், ஒரு கால்வாய் வெட்டி தண்ணீர் கொண்டு வந்து இதில் நிரப்பி விடுவோம் என்றார்கள். முதல் நாள் அவ்வளவு மழை பெய்யவில்லை. 2ஆம் நாள் நன்றாக மழை பெய்தது. கால்வாய் வெட்டி அந்த தண்ணீரை 2 சுவருக்கிடையில் கொண்டு வந்து கிணற்றில் நிரப்பினார்கள். இது முடிந்து மறுநாள் மேற்கொண்டு அந்த தீர்க்க தரிசனம் கிடைக்க பெற்றது. அப்போ இதெல்லாம் என்ன செயல்? அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே இப்படி தீர்க்க தரிசனம் இருக்கே, அப்போ அவங்க யாரு? இந்த தரிசனம் நிறைவேறுவதற்காகவே இந்த கிணறு வெட்டியது போல் இருக்கிறது என்று பெருமானவர்களே அருளி செய்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துலயும் நாம அவங்களுடைய செயலெல்லாம் தீர்க்க தரிசனமாக வந்ததால அவங்க யாரு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துலயும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அருளமுதம் திருவாக்கியம் எண் 385 பார்ப்போம். பக்கம் 218 இருக்கு. எனக்கு 24:10-74. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்? மூச்சு தானே. மூச்சு இல்லாமல் ஒரு நிமிடம் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. இதோ உன் கண் முன்னால் பார்க்கிறாயே, இது என்ன அதிசயமாகப்படவில்லை? ஏன் மனுமுறை துவங்கிய கால வரம்பிலிருந்து இப்படி யாருக்காவது இருந்ததுண்டா? பல ஆண்டு காலம் அத்தோடு கூட உணவும் உறக்கமும் இல்லாமல் இப்படி ஒரு உருவை நினைத்தாலும் பார்க்க முடியுமா? முடியாது. அதோடு கூட உனக்கு சந்திப்பு இருக்கிறது என்றால் நீ யார்? அப்போ எப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தோட நமக்கெல்லாம் சந்திப்பு இருக்கு? யாரோட வாக்கியங்களை எல்லாம் எடுத்து நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம்? இந்த அண்டரண்ட சராசரங்களையும் படைத்த இறைவனா இந்த தூளம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாங்க. அவங்களா நம்மளா ஒருவரா உட்கார்ந்து நம்மளோட பழகுனாங்க. அவங்க திருவாயிலிருந்து வந்த வாக்கியங்களையா எடுத்து நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாமெல்லாம் யாரு? அப்போ நாமெல்லாம் அந்த தார்காவனத்து ரிஷிமார்கள் தான். அப்போ அப்படி உணவும் உறக்கமும் இல்லாமல் இப்படி ஒரு உருவை நினைத்தாலும் பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு உணவு இல்லாம உறக்கம் இல்லாம ஒரு உருவை நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு உடம்புக்கு சரியில்லைன்னா ஒரு ஆஸ்பத்திரி போனாலே உடனே தூக்க ஊசியை போட்டு தூங்கத்தான் வைப்பாங்க. தூங்குங்க, அதுதான் அந்த வியாதிக்கு மருந்து அப்படின்னு சொல்லி சாவுக்கு தான் வழிகாட்டுவாங்க. அவங்ககிட்ட தான் போய் நாம கோடி கோடியா பணத்தை கொடுத்து அப்படியே தூக்க ஊசி போட்டோம், அந்த மயக்கத்திலே தூக்கத்திலே அப்படியே இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஆனா தூங்காத எந்த ஒரு உனக்கு தூக்கம் இல்லை, அதனாலதான் அந்த வியாதி, நல்லா தூங்கு சரியா போகும், அப்படித்தான் தவறான வழி காட்டுவாங்க. ஆனா நம்ம பெருமானவர்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேல தூங்க வேண்டாம் அப்படின்னு நம்மளை அருளி செய்யறாங்களே. அப்படி இருக்கும்போது எவ்வளவோ பலன் நமக்கு கிடைக்கும். நேரம் நிறைய கிடைக்கும். நாம இப்போ எதுக்கு எடுத்தாலும் நேரமே இல்லை எனக்கு அப்படிங்கிறோம். ஏன் நேரமே இல்லை? ஒரு வகுப்புக்கு போனா ஒரு பாடம் அவங்க சொல்லித்தராங்கன்னா படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? 10 மணிக்கு படுக்கிறதா இருந்தா 11 மணிக்கு படு, 12 மணிக்கு படு, அந்த 2 மணி நேரம் அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு எடுத்துக்கோ. இப்படி தூக்கத்தை குறைச்சா நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும். அப்போ அப்படியாக உணவும் உறக்கமும் இல்லாமல் எப்படி ஒரு உருவை நினைச்சாவது பார்க்க முடியுமா? முடியாது. அதோடு கூட உனக்கு சந்திப்பு இருக்கிறது. இப்படி ஊனும் உறக்கமும் இல்லாத ஒருவர், அவங்களோட சந்திப்பு நமக்கு இருக்கிறதுன்னா நாமெல்லாம் யாரு? நீ யார்? யாருடைய ஆர்டருக்காவது யமன் விலகி நிற்பானா? அப்போ
ஆர்டருக்கு நடக்கிறது என்றால் அங்குள்ள வலிமை என்ன திமுதிமுத்து இருக்கும். யமன் தானே இந்த உலகத்திலே எல்லாம் வல்லபம் மீறிய ஒரு பெரிய வல்லபம், யமனுடைய வல்லபம் தானே. அவனுக்கு ஆர்டர் போட்டு நில்லு, அங்க போகாத, அது என் பிள்ளை, 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் 7 கடல் தாண்டி எங்க இருந்தாலும் நீ நில்லு, அது என் பிள்ளை, கிட்ட போகாதன்னு ஆர்டர் ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்க யாராக இருக்க வேண்டும். அப்போ ஆர்டருக்கு நடக்கிறது என்றால் அங்குள்ள வலிமை என்ன திமுதிமுத்து இருக்கும். சரி, இந்த 4ஆம் வேதம் துலுக்க மதம் உண்டாகி 1380 வருடம் ஆச்சு. அதுக்கு இதுவரை எத்தனையோ படித்தவர்கள், ஆலிம்கள், படிப்பாளிகள் உரை எழுதி வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் முடிவாக இதுவரை எழுதினது என்ன? அலீபுலாமின் அல்லாதான் அறிவார். சரி, அது இப்ப இங்க என்னாச்சு? அந்த அலீபுலாமீம் அறிந்தவர்கள் யாரு? அப்போ அலீபுலாமீம் அல்லாதான் அறிவார் அப்படின்னு நீங்க விளக்கம் சொல்றீங்க. அப்போ நாங்க அலீபுலாமீமை அறிஞ்சிருக்கிறோமே, அப்ப நாங்க யாரு? அதே அல்லாதானே. எத்தனை காலமாக தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற வார்த்தை வழங்கி வருகிறது. இதுக்கு இதுவரைக்கும் என்ன செய்து வைத்திருந்தார்கள்? கல்லிலே ஒரு சிலையை செதுக்கி பிறகு தங்கத்திலோ இரும்பிலோ உடுக்கை, சூலம், வேலாயுதம் என்ற சன்னதங்கள் செய்து வைத்திருந்தார்கள். அவ்வளவுதானே. இப்படி ஒரு தேவ உரு மனித வடிவத்தில் இத்தனை சன்னதங்களை கைரேகையாக பெற்று வருவார்கள் என்று நினைத்ததுண்டா? சன்னதம்னா என்னன்னாவது இந்த உலக மக்களுக்கு தெரியுமா? முருகப்பெருமான் கையில வேல் வச்சிருந்தாருன்னா அவர் கையில வேல் வச்சிருப்பாரு, அது அவருக்கு அடையாளம். அது அவர் பெற்ற சன்னதம்னு கூட தெரியாது. கிருஷ்ண பரமாத்மா சங்கு சக்கரம் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு அடையாளம், அவங்க பெற்ற அது சன்னதம்னே தெரியாது. அப்போ நீ இந்த உலோகத்தால, தங்கத்தாலோ வெள்ளியாலோ செஞ்சு வைக்கிற அந்த ஆயுதத்தான நீ நினைக்கிற. ஆனா இத்தனை சன்னதங்களையும் தங்களுடைய தூலத்தில் ரேகையாக பெற்று ஒரு மனித உரு தேவ வடிவத்தில், தேவ உருவானது மனித வடிவத்தில் வரும் என்று யாராவது நினைச்சு பார்த்தது உண்டா? நினைக்க வருமா? அதோடு கீழ்நாமமும் கடைசியில் பெற்றதே. அப்போ இதுவரை பெற்ற எல்லாரும் பெற்ற அந்த சன்னதத்தையும் பெற்று, இதுவரை எவரும் பெற்றறியா அரியதவ கீழ்நாமமும் பெற்று ஒரு தேவ உரு நம்ம முன்னால நடமாடி கொண்டிருந்ததே. அந்த அலீபுலாமீம் அறிந்த அல்லாஹ் எங்கே? தென்னாடுடைய சிவன் எங்கே? அந்த உருவத்துடன் உனக்கு சந்திப்பு என்றால் நீ யார்? அந்த உருவத்துக்குடையா நம்ம சந்தித்திருந்தோம்? அந்த உருவத்தையா தூலத்தோட நம்ம தரிசனம் செய்தோம்? அந்த திருவுரு கையாலையா திரு அமுதெல்லாம் வாங்கி நாம அருந்தினோம்? நினைச்சு பார்க்கும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதே. இப்படி நினைத்து பார்த்ததுண்டா? தூல உருவோடு இருக்கும் போது பறினோம். இன்னைக்கு வர்ற மக்கள் அதை நினைச்சு நாம இயங்கக்கூடாது. இன்னைக்கு அவங்களுடைய அருளமுதம் அந்த திருவாக்கியங்களாக கொண்டிருக்கு. அதை வாங்கி நாம தினமும் செவியில பறிக்கிட்டே இருக்கிறோமே. அப்போ அந்த உரு யார்? இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குதா? அப்போ அதை பெற வர்றவங்களும், முன்ன வந்தவங்க தாழ்காவனத்து ரிஷிமார்கள் அப்படின்னா இப்ப வர்றவங்களும் அந்த தேவர்கள் தான் அப்படி தேடி வர முடியும். ஏதோ ஒரு காலத்துல அவங்க தேவர்களாக இருந்து பெருமானவர்களை தேடி அலைகின்றவர்கள் தான் அப்படி வர முடியும். அப்போ இந்த ஒரு உரு எப்படியாக பெருமானவர்கள் இந்த தேவ உருவாக நம்ம முன்னால நடமாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து காட்டுறதை நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு திருவாக்கியம் அருளமுதத்துல திருவாக்கியம் எண் 439 பார்ப்போம். பக்கம் 253. இது இந்த திருவாக்கியம் முழுவதும் தீர்க்க தரிசனம், பெருமானவர்களை பற்றிய அந்த தீர்க்க தரிசனம். சேவல் கூதையா என்ற காகபுகுந்த பிரான் அவர்களுடைய தீர்க்க தரிசனம். அவங்க முழுமையா நம்ம பெருமானவர்களை இன்னாரும் வெளிப்படுத்தி காட்டுகிற அந்த திருவசனத்தை நம்ம இதுல பார்ப்போம். கூவுதையா சேவல் கூவுதையா என்ற காகபுகுந்த பிரான் தீர்க்க தரிசன பாடல் ஆலயத்தில் பாடிக்கொண்டிருந்த போது ஆண்டவர்கள் அருளிய திருவாயுரை. அரசாள வந்தாரென்றும் கூவுதையா, ஈசன் அவதாரம் செய்தார் என்றும் கூவுதையா சொல்லிட்டாங்க. ஈசன் அவதாரம் தான் பெருமான் அவர்களுடைய அவதாரம். என்ன பார், அரசாளுவதை பற்றி நாம் துளி கூட எண்ணியதில்லை.
அரசியலை பற்றி எமக்கு பேசக்கூட தெரியாது, அது இன்னது என்றும் தெரியாது. ஆனால் நம் அரசாட்சியில் எம பயமே கிடையாது. பின் வேறு யாருக்கு பயப்பட வேண்டும்? அரசாலதான் வந்தாங்க, இந்த உலகத்தை அரசால வந்தாங்க, இந்த அரசியலை அவங்க நடத்த வந்தாங்க. அவங்க நடத்த வந்தது தேவ அரசாட்சி. அந்த அரசாட்சியில் எம பயமே கிடையாது. யமனுக்கே பயப்படலைன்னா அப்புறம் வேற யாருக்கு பயப்படணும்? யமன் தானே எல்லாத்துக்கும் வல்லபமானவன். அவனுக்கே பயப்படலைன்னா வேற எதுக்கு பயப்படணும்? தேவ மக்கள் எதுக்குமே பயம் கொள்ள தேவையில்லை. பழிப்பு மறுப்பு கவலை இடர்கள் பயந்து மடிந்து விழிப்பும் தெளிப்பும் செல்வமும் சீரும் விவேகமும் அல்லவா விடுகிறது. இங்கே என்னென்னலாம் ஒளியுது, என்னென்னலாம் விடியுது. எங்களுக்கு கவலை இடர்கள் எல்லாமே கிடையவே கிடையாது. பெருமானவர்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் விழிப்பு செழிப்பு செல்வம் சீர் விவேகம் மட்டுமே. இது எங்கே? அது எங்கே? பக்கமா? இந்த பழிப்பு மறுப்பு கவலைகள்லாம் எங்க இருக்கு? இந்த விழிப்பு செழிப்பு செல்வம் சீர் விவேகம் எல்லாம் எங்க இருக்கு? ரெண்டு பக்கத்திலேயா இருக்கு. அதனால்தான் அரசாள வந்தார் என்றும் கூவுதையா என்று சொல்லி இருக்கிறார்கள். ஈசன் அவதாரம் வந்தார் என்றும் கூவுதையா. எத்தனையோ அவதாரம் வந்திருக்கிறது. அதற்கு அடையாளமாக கோவில்களில் சிலைகள் இருக்கின்றன. கோவில் எல்லாம் சிலைகள் வச்சிருக்காங்க அப்படின்னா முன்ன வந்த அவதார புருஷர்களுடைய அந்த உருவத்தை தானே சிலையா வச்சிருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் அவதாரம் செய்திருக்காங்க, அவங்கள சிலையா வச்சு இப்ப கும்பிட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயுமே சிவபெருமானுக்கு சிலை இருக்காது. சிவபெருமான ஒரு லிங்க வடிவமாகத்தான் எல்லா கோயில்லையும் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் சிவனுடைய அவதாரம் இந்த பூமியில நடக்கல. நம்ம பெருமானவர்கள் தான் சிவனுடைய அவதாரமாக இந்த பூமியில் அவதரித்த சிவபெருமான் அவங்கதான். அதற்கு அடையாளமாக கோவில்களில் சிலைகள் இருக்கின்றன. ஆனால் ஈசன் அதாவது சிவன் அவதாரம் இதுவரைக்கும் வந்ததில்லை. ஆகவே சிவலிங்கத்தை தான் கோவிலில் வைத்து பூஜை செய்கிறார்கள். எந்த கோயிலையுமே சிவனுக்கு சிலை இருக்காது, லிங்கத்தை தான் வச்சு பூஜை செய்வாங்க. அப்போ ஈசன் அவதாரம் செய்தது இப்பதிதான். அப்போ ஈசன் அந்த சிவபெருமான் அவதாரம் செய்தது எங்க? அவதாரம் செய்து தூலத்தோட நடமாடி கொண்டிருந்துச்சு நம்ம கண்ணு முன்னால. அது எங்க? அந்த சாலை என்பதில் கைலாயத்தை பூமண்டலத்திற்கு இறக்கி அங்க வந்து சிவபெருமான் நடமாடிட்டு இருந்தாங்களே. ஆகவே ஈசன் அவதாரம் செய்தார் என்று கூவுதையா என்று சொல்லி இருக்கிறார்கள். மும்மூர்த்தி வந்தார் என்று கூவுதையா. இந்த மூவுலகம் கொக்கரித்து கூவுதையா. மும்மூர்த்திகரமும் சேர்ந்துல அவங்க வந்தாங்க. இந்த உலகத்தை படைப்புண்டாக்கியதிலிருந்து இதுவரைக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் மும்மூர்த்திகள் செய்து வந்தார்கள். ஆனால் வரும் நித்திய உலகுக்கு இந்த 3 தொழில்களையும் நடத்தும் தெய்வம் ஒருவரே. தங்களுடைய தவப்பாட்டினால் செய்யும் கைவரவால் ஆனதினால் மும்மூர்த்தி வந்தார் என்றும் கூவுதையா என்று காகப்பு சுந்தரபிரான் அருள் செய்திருக்காங்க. அப்ப ஏகபராபர வஸ்து ஆகி இங்கே இயேசுவும் வந்தார் என்று கூவுதையா. இயேசு பெருமானும் அவங்கதான். அத நம்ம பெருமானவர்கள் எத்தனையோ இடத்துல இயேசு பெருமான் தாங்கள் தான் வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க. முன்னால அவங்க வரும்போது அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் இழைச்சாங்களோ அதுக்கெல்லாம் பழி வாங்குறதுக்காக மகதியாக அவங்க வந்து உருவெடுத்து வந்தாங்க. ஏக பராபர வஸ்து ஆகி என்று இருக்கிறது பார், அது சும்மா வந்து விடுமா என்ன? இது 2000 வருடத்து பாடு ஆகும். நாம் இதை முன்பே வெற்றி மாணிக்க பரிசில் சொல்லி இருக்கிறோம். 1973 வருடங்களாக ஒலிவாமலை வைவசூய தவப்பாடுக்கு பெற்ற நெடுங்கால தெய்வ முதல் இது என்று கட்டாயமாக நிலை என்று சொல்லி இருக்கிறோம். இது உங்கள் அறிவுக்கு இது நாள் வரை எட்டினதில்லை என்றுதான் அதை எட்ட வைக்கும். நம்ம அறிவுக்கு அவங்கதான் இயேசு பெருமான், அவங்கதான் நபிகள் நாயகம், அவங்கதான் சிவபெருமான், அவங்கதான் மகாவிஷ்ணு, அவங்கதான் பிரம்மா, மும்மூர்த்திகரமும் சேர்ந்தவங்க அவங்கதான் அப்படின்னு நம்ம அறிவுக்கு எட்டுச்சா? அவங்க எடுத்து காமிச்சாதான் நம்ம அறிவுக்கு எட்டுது. ஈசா அலைக்கிசலாம் வந்தார் என்றே, ஈசா அலைக்கிசலாம் அப்படின்னா இயேசு பெருமான் அவர்கள். மகதி அலைக்கிசலாம் வருவார் என்றும் கூவுதையா. ஈசா அலைக்கிசலாம் வந்தார் என்றும் மகதி அலைக்கிசலாம் வருவார் என்றும் வேறுபடுத்தி சொல்லி இருக்கிறார்களே, அது ஏன்?
இப்ப நாம் இருப்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தேகமாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, மகதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது ஏன் அப்படின்னு நமக்கு விளக்குறாங்க. இப்போ இருக்கிற இந்த தேகம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, இயேசு பெருமான் அவர்களுடைய தேகம். இனி வரப்போகும் நித்திய தேகம் மகதி அலைஹிஸ்ஸலாம் தேகமாகும் என்று தீர்க்க தரிசனம் கூறுகிறார்கள். பார், பிசாலும் வந்தார் என்று கூவுதையா. பிசால் என்றால் ஈசனுடைய அவதாரம் என்று பொருள். வீரபோக வசந்தர் என்று சொல்லி நித்தம் இங்கே தினமும் வீரபோக வசந்தருடைய தீர்க்க தரிசனம் படிக்க பெறுவதை குறிக்கிறார்கள். நம்ம தினமும் தீர்க்க தரிசனம் இப்படி வீரபோக வசந்தராயரை பத்தி நாம அடி பேரிகைன்னு நாம படிக்க போறோம்னு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால காகபுசுந்தரானவங்க தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்காங்களே. ஆகாயமாய் பறந்தும் கூவுதையா, எண்ணி அண்டமெல்லாம் சுற்றி வந்தும் கூவுதையா, இரவும் பகலுமாய் கூவுதையா, அதே ஏகாந்தமாயிருந்தும் கூவுதையா. நாம் ஆதி நாளில் ஒரு தலை சேர்ப்பதற்கு திருப்பத்தூர், மதுரை, ராஜகம்பீரம் முதலிய இடங்களில் சத்திரத்திலும் மண்டபத்திலும் தெரு கோடிகளிலும் திண்ணை ஓரங்களிலும் நின்று கூவி கூவி கூப்பிட்டோம். இரவு பகல் என்று பாராது கூவினோம். அப்படி கூவினதைத்தான காகபுசுந்தரம் சேவல் கூவுது சேவல் கூவுதுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில எல்லாம் கோழி கூவுதுன்னு தான் சொல்லுவாங்க. காகபுசுந்தரம் அவர்கள் தான் சேவல் கூவுது, சேவல் தான் கூவும், கோழி கூவ. ஒரே நாளில் 5-6 இடங்களில் பிரசங்கம் செய்வோம். தினமும் 50-60 மைல் நடந்தே செல்வோம். அப்படி கூவி கூப்பிட்டதை ஏகாந்த நிலையில் இருந்து இன்னும் கூவுகிறது என்கிறார்கள். இன்னமும் கூவிக்கிட்டு இருக்கு. ஏகாந்த நிலையில இருந்து இன்னமும் நம்மளுக்கு தினமும் பெருமான் அவர்கள் கூவிக்கிட்டே இருக்காங்க. அந்த கூவுதலை கேட்டுத்தான் நாம விழிப்படைந்து அந்த விழிப்படைஞ்ச நிலையில இருக்கிறோம். அற்புதங்கள் காட்டியுமே கூவுதையா, நித்தம் அந்தரமாய் நின்று கொண்டும் கூவுதையா. நித்தம் சும்மா இருக்கவில்லை, இதுவரைக்கும் யாரும் காணாத அற்புதங்களை காட்டி கூப்பிடுகிறது. சும்மா கூவல, அது அற்புதமா காட்டி, அற்புதமான ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமா காட்டி 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 கூப்பிடுகிறது. எப்பொழுதும் அந்த பிரம்மரந்திர அந்தர நிலையில் இருந்து கொண்டு கூவுகிறது. வேதங்கள் சொல்லியுமே கூவுதையா, நல்ல வேதாந்தம் காட்டியுமே கூவுதையா. வேதம்னா என்ன, வேதாந்தம்னா என்ன? வேதம் என்பது வெறும் கடுதாசி அல்ல, அது ஆண்டு கொண்ட ஆசானுடைய திருமேனி ஆகும். அதாவது வேதம் என்பது அவர்கள் திரு ஆலவாய் ஆகும். வேதாந்தம் என்பது அவர்களுடைய திருவாக்கு. வேதம் அவங்களுடைய திருமேனி, அங்கிருந்து வருதே வாக்கு. இப்போ நமக்கு அந்த வேதாந்தம் தான் வந்துகிட்டே இருக்கு. அந்த வாக்கு தான் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு வேதாந்தமாக. வேதாந்தம் அவர்களுடைய திருவாக்கு. வேதம் என்று சொல்லப்படுவது, வேதம் என்பது சொல்லப்படுவது, வேதாந்தம் என்பது காண்பிக்கப்பெறுவது. அப்போ நமக்கு தினமும் காண்பிக்கப்படுது. அந்த வேதாந்தம் தான் நமக்கு தரிசனையாக, திவ்ய தரிசனையாக தினமும் காண்பிக்கப்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த தான் விஸ்வரூப தரிசனையாக நாம தினமும் அந்த விஸ்வரூப தரிசனையை தரிசித்துக் கொண்டே இருக்கிறோம். வேதங்கள் சொல்லியுமே கூவுதையா, உலகில் வேதாந்தம் காட்டியுமே கூவுதையா. காமபுசுந்தரஅவங்க அந்த வேதம் சொல்லுவது, வேதாந்தம் காட்டுவது அப்படின்னு அவ்வளவு அழகா எடுத்து வச்சிருக்காங்க. வேதம் சொல்லித்தான் வேத அந்தம், அதாவது வேதத்தினுடைய அடியை காண முடியும். வேதம் சொன்னாதான் நமக்கு வேதாந்தம் என்னன்னு தெரியும். அடிமுடி நடுலாம் என்னன்னு அந்த வேதம் சொல்லும். அந்த அடிமுடி நடுன்னு நம்ம காண்கிறோமே, அது வேதாந்தம். சாத்திரங்கள் சொல்லியுமே கூவுதையா, உலகில் சகலருக்கும் தோணும்படி கூவுதையா. அது என்ன ஒருத்தருக்கு மட்டுமா கூவுது? சகலருக்கும் கூவுது. நம்ம இப்ப பார்த்தோமே, இனி வரும் மக்களை எல்லாம் முன்பு அந்த தார்காவனத்து ரிஷிமார்களோட சேர்ந்து இன்னைக்கு வர்ற அந்த ரிஷிமார்களும் சேர்ந்து எல்லாரும் அந்த மெய்வெளியை பயணிக்கணும்னு சொல்லிதான் அது கூவுது. சாஸ்திரம் என்றால் சாகும் திறம். சாவில் திறமான சாவு ஆகும். சாவுல திறம் வேணும், அதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம்னா நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு ஒரு அழகான நமக்கு ஒரு பொருள். சாவுல திறம் வேணும். சாவுல நீ மோசம் போயிடக்கூடாது, திறமையான சாவு வேணும். சாவுதான், எல்லாரும் சாவத்தான் போறாங்க, அதுல திறமையான சாவு.
சாவில் திறமான சாவு வேணும். அந்த சாஸ்திரத்தை பற்றி ஒரு கிரந்தமே வெளியாக்கி சாகாக்களை கிரந்தமாக கூறுகிறது. அந்த சாவுல எப்படி திறமாக சாகணும், எப்படி திறமையாக சாகணும் அப்படின்னு சொல்லி சாகாக்களை கிரந்தத்தையே நம்ம பெருமா. சாகுறது ஒரு கலை. அதை நீ ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சியாக நீ அதை நினைச்சிட்டு இருக்க. அது ஒரு நீதி திருமணமாக, அது பொன்னுடல் எடுக்கும் ஒரு பொன்னுடம்புக்குள் நுழைகின்ற ஒரு நுழைவாசற்படியாக அதை நமக்கு மாற்றி தர்றாங்க. தோணும்படியாக, சகலருக்கும் புரியும்படியாக, தோணும்படியாக 10 அடையாளங்களையும் பிரத்யட்சமாக காட்டி கூவுகிறது. ஆகவே சாஸ்திரங்கள் சொல்லியுமே கூவுதையா. சாஸ்திரங்கள் சாவுல இப்படி இருக்கு, அந்த திறத்தோட சாகுறவங்களுக்கு இத்தனை அடையாளம் இருக்கு அப்படின்னு இந்த 10 அடையாளத்தையும் நமக்கு காட்டி காட்டி கூவுதே. மானிட ரூபம் கொண்டு தேவரெல்லாம் வையகத்தில் வந்தார் என்றும் கூவுதையா. அப்போ மானிட ரூபம் கொண்டு யாரெல்லாம், நம்ம பெருமானவர்கள் மானிட ரூபம் கொண்டு வரும்போது தேடி வர்றோமே நாமெல்லாமே தேவர்கள் தான் அப்படின்னு காகபசுந்தரத்திரானவங்களும் சொல்றாங்க. தேவரெல்லாம் மானிட ரூபம் கொண்டு தேவரெல்லாம் வையகத்தில் அவங்களை தேடி வர்ற மக்கள் எல்லாமே தேவர்கள். தேவர்கள் எல்லாம் அனந்தாதி தேவர்களாக அந்த ஆதியின் திருவிளையாடலுக்காக மானிட ரூபம் கொண்டு வந்திருக்கிறார்கள். துஷ்டர் மடிவார் என்றும் கூவுதையா என்று கோரமாக சொல்லிவிட்டு சொற்ப நாள் இருக்குதென்றும் கூவுதையா என்று இழைந்து சொல்லுகிறார்கள் பார். என்ன திட்டமாக சொல்லுகிறார்கள் பார். இன்னும் நாள் சொற்பமா இருக்கு, அதனால அதுக்குள்ளாக போய் நீ சேர்ந்து கொள். உலகம் அழியும் போது நிலையாய் உத்தமர் இருப்பார் என்று கூறுகிறது. உத்தமர் யார்? தெய்வம்தான். அவர்கள் அங்கமாக ஏற்றுக்கொண்டதால் நம்மையும் அழிவில் இருந்து தப்ப வைக்கிறார்கள். அவர்கள் உத்தமர்களுக்கு ராஜா, உத்தம ராஜா அவர்கள்தான். நாம் எல்லாம் உத்தமர்கள். நம்முடைய ராஜா உத்தம ராஜா. அந்த ராஜாவை பின்பற்றவங்க எல்லாருமே உத்தமர்கள் தான், தேவர்கள் தான். ஆசான் சொல் வேதம் தவறுகின்ற மானிடர்க்கு நல்ல வீரவாள் வந்ததென்றும் கூவுதையா. இப்போ அவங்களை பின்பற்ற மக்கள் எல்லாம் தேவர்கள்னு சொன்னாங்க. அந்த சொல்லை தவற விட்டவர்களுக்கு, வழிபோக்கர் யாரோ இவரோ என்று ஏமாந்து விட்டவர்களுக்கு அந்த அவதாரம் வரும்போது இப்படி மனுஷ ரூபத்திலே தெய்வம் வருவாருன்னு வெட்டி வாய்ப்பேச்சு பேசிக்கிட்டு அந்த அந்த ரூபத்தை தவற விட்டவர்களுக்கு அதுவே வீர வாளாக மாறிவிடும். அந்த வேதாந்தம் நம்மளையெல்லாம் மெய்நிலைக்கு ஏற்றுகின்ற அந்த வேதாந்த திருவாக்கு அதை தவறவிட்ட மக்களுக்கு வீர வாளாக நிற்கும். சுயதவராக சுய தேவராக கற்பம் சொன்னபடி அருந்தி சொன்னபடி கேட்பதுதான் நம் பாடு. அப்ப நம்ம பாடு என்ன? சொன்னபடி கேள். என் சொற்படி புரளாதவராக நீ நடந்து விட்டால் நான் இதை மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன். நம்ம வேலை என்ன? சொற்படி புரளாதவனாக நடக்கணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. சொன்னபடி அருந்தி சொன்னபடி கேட்பதுதான் நம் பாடு. அதில் தவறினால் அதுவே வீரவாளாகி நம்மை கொன்றுவிடும். அப்ப அந்த வாக்குப்படி நடக்கணும். அந்த வாக்கிலிருந்து தவறி நடந்தா அந்த வாக்கே வீரவாளாக உன்னை கொன்றுவிடும். அதில் அணு பல்லவியிலும் பல்லவி கடைசியிலும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இது 2 பக்கமும் ஆப்பு அறைந்த மாதிரி இருக்கிறது. இந்த ஓலைச்சுவடியின் இருபுறத்திலும் இரும்பு பட்டயம் அடித்திருப்பார்களே அது போல இருக்கிறது அப்போ என்று இந்த திருவாக்கியம் முழுவதுமாக, இந்த அருளமுதத்துல திருவாக்கியம் எண் 439 முழுவதுமாக காகபசுந்தர் பிரான் அவர்கள், நம்முடைய பெருமானவர்கள் தூலம் எடுத்து இந்த அவதாரம் செய்து அந்த கூவிக்கொண்டே இருக்கிறத. ஆமா, அங்க திருமஞான அருளமுதம் திருவாக்கியமே 439. அப்போ இந்த திருவாக்கியம் முழுவதுமாக நம்ம பெருமானவர்கள் அவதரித்து அவங்கதான் அந்த ஆதிக்கு முன் ஆதியாக அவதரித்து வேதம் ஆசான் திருமேனி. அப்போ வேதம் அந்த திருமேனியிலிருந்து கிளம்பி வந்த அந்த வாக்கு தான் வேதாந்தமாக இன்னைக்கும் நமக்குள்ள முழங்கிக்கிட்டு இருக்கு.
அந்த வேதாந்தம் தான் நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டி அது மெய்வழியில் நடப்பித்து செல்ல செய்கிறது. அதை கேட்காதவங்க எல்லாம், அதை தவற விட்டவர்கள் எல்லாம் மானிடராக இருந்தாலும் அது மானிடம் தான். மானிடம் அப்படின்னா அக்ரணையா போயிடும், மானிடர் அப்படின்னா தான் உயர்ந்தினை. அப்ப மானிடம் தான். நீ சட்டைனா மனித சட்டையை போட்டிருக்க இல்லாம நீ பசுக்கூட்டங்களாகவும் கிளிகளாகவும் மயிலினங்களாகவும் இந்த உலகமாகிய சோலையில் பறந்து திரிகின்ற கூவி திரிகின்ற குயிலினங்களாகவும் மயிலினங்களாகவும் தான் கொல்லப்படும். அந்த நெற்றி கண்ணோடு வருகின்ற அந்த பெருமானவர்களை அடையாளம் தெரியாதவர்கள் எல்லாம் மாங்க சோலையில் மணிச்சாத்தம் கூவியே வாழும் கோயிலினங்க மாட புறவீனங்க. இந்த மாங்கனி சோலையில உலகமெல்லாம் பறந்து திரியுதே, பறந்து திரியுதுகளே, அதுகள்லாம் மானிட சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அதுகள்லாம் மயிலினங்கா குயிலினங்கா புறாவினங்கா, அதுகள் தான் மானிடம் தான். அதுகள்லாம் மானிடர்கள் இல்லை. ஏன்? அந்த ஓங்கார கோணத்தில் உற்ற மணாளர் வரும்போது அறியவில்லை. ஓங்கார கோணத்துள் உற்ற மணாளரிங்கே போகாவளீர் கண்டோ உற்றதுரை பீர்களே தேங்க நிஜாலையில் தேடி கூடியாய் வாழும் சேவல் செம்புத்தன்னங்கா செவ்வாய் கிளியினங்கா. அவங்களை அறியாதவங்க எல்லாம் சேவல் செம்பூட்டு அன்னங்கள் செவ்வாய் கிளியினங்கள். ஆனா அறிந்தவர்கள் நீங்க கையிலை செய்வ நேசநாயகர் மேனாய் நீங்க கையிலை செய்வ நேசநாயகர் மேனாய் நெற்றி கண்ணோடு வந்தார் நீங்கள் யாரும் காணீரோ. அப்படி இதுவரைக்கும் சிவபெருமானுடைய அவதாரம் இந்த உலகத்துல நடக்கலையே. அந்த சிவன் நெற்றி கண்ணோட அவதாரம் செய்தார்களே, அவர்களை எல்லோரும் காண வேண்டும், இனி வரும் மக்களும் காண வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க யாருன்றத தெரிஞ்சு புதுசா வர்ற மக்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முன்னே அறிந்து கொண்ட அந்த தாரிசாவனத்து ரிஷிமார்களும் அதை பற்றி பேசி இனி வர்ற மக்களையும் கைகோர்த்து தாயின் மிக்காம் கருணை கொண்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மெய்வழியில் நடத்திட்டு செல்வதற்கு நமது பெருமானவர்கள் அருள், அந்த வேதாந்தமாகிய அருள் வாக்கு நமக்கு தினமும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நமது பெருமானவர்களது பொன்னடியை போட்டு பணிந்து நமஸ்கரித்து, இன்னும் நம்முடைய ஜீவ சகோதர சகோதரிகள் நிறைய இந்த மாதிரியான திருவாக்கியங்களை சேகரித்து வச்சிருப்பாங்க, அவங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் முத்திப்பெருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.